வணக்கம். இப்போ வசுந்தரா சொன்ன மாதிரியே பாகிஸ்தான் ராணுவம் வந்து ஆக்கிரமிச்சிருவாங்க. அத்துமீறி ஆக்கிரமிச்சிருவாங்க இந்திய எல்லைக்குள்ள. சரி, இதான் எதுக்குப்பா? என்னப்பா பிரச்சனை? எதுக்கு ஆக்கிரமிச்சாங்க? கார்கில் போரோட வாரோட ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காஷ்மீர் தான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருதுனாவே அது பெரும்பாலும் காஷ்மீர்னாலதான் இருக்கும். சரிப்பா, ஓகே. அதான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் போட்டு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாகிஸ்தானுக்கு, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்தியாவுக்கு சொல்லி பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருந்தும் பாகிஸ்தானுக்கு வந்து காஷ்மீர் ஃபுல்லா கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது ஒரு எண்ணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, வசுந்தரா சொன்ன மாதிரி காஷ்மீர் ஒரு வளமான நாடு, ஒரு செழிப்பான மண் கொண்ட நாடு. நிறைய விலையுயர்ந்த பொருட்கள் விளையக்கூடிய ஒரு மண் அது. ஆப்பிள், குங்குமப்பூ, அது போக நிறைய ஆறுகளோட துவக்கமாக தான் இருக்கு. சுற்றுலா தலத்துக்கும் அங்க பஞ்சம் இல்ல. சோ வருவாய் நல்லா ஈட்டலாம் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட எண்ணமாவே இருந்துச்சு. இதுக்குதான் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு வேணும். சரி, இப்ப எல்லாம் ஓகே தான். இப்ப ஊடுருவனதுக்கும் காஷ்மீரை ஃபுல்லா கைப்பற்றதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஊடுருவினா ஒரு சலசலப்பு ஏற்படும். அந்த சலசலப்பு வந்து சர்வதேச நாடுகளுக்கிடையே ஒரு பேசு பொருள் ஆகும் இல்லைங்களா? சோ அங்க கொண்டு போய் அங்க ஒரு பஞ்சாயத்தை கூட்டி, இந்தியா கொண்டு போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட எண்ணமா இருந்துச்சு. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, வசுந்தரா சொன்ன மாதிரி 1984ல வந்து மேகதூத் ஆபரேஷன் மேகதூத் வந்து இந்தியா துவங்கி இருக்கும். இது சேச்சன் தேஷரை கைப்பற்றதுக்காக. அதுக்கு ஒரு பதிலடியாகவும் இருக்கட்டும் அப்படின்னு தான் ஊடுருவினாங்க அப்படின்ட்டு அப்போதைய இந்திய படை தளபதி பிபி மாலிக் வந்து கார்கில் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல எழுதியிருப்பாரு. இதுதான் இந்த கார்கில் போருக்கான ஒரு காரணமா இருந்துச்சு. சரி, ஓகே, முடிஞ்சுச்சு. இப்ப வந்து எப்போ தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எப்போ வந்துச்சுன்னா, ஆஹ் பாகிஸ்தான் ராணுவம் வந்து பிப்ரவரி எந்த மாதிரி மாசங்கள்லயே ஊடுருவ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்திய ராணுவத்துக்கு தெரியறது என்னமோ மே 3 தெரிய வரும். அது எப்படி தெரிய வரும்னா, ஒரு ஆடு மேய்ப்பவர், ஆடுனா ஆடு கிடையாது, யாக்குங்கிற அனிமல். அது ஒருத்தர் வந்து காணாம போயிரும். அதை தேட போவார் அவரு. தேட போகும்போது இவர் கண்ணில் பட்டுரும். யாரோ புதுசா வந்துருக்காங்கன்னு கண்ணில் பட்டுரும். அதை வந்து சொல்லிடுவார் இந்திய ராணுவத்துக்கிட்ட, இந்த மாதிரி யாரோ புதுசா இருக்காங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்துருவாரு. அப்ப கூட இந்திய ராணுவம் வந்து என்ன நினைக்கும்னா, அது யாரோ காஷ்மீர் தீவிரவாதிகளோ அல்லது வந்து முஜாஹிதீன்ஸ் நினைக்கும். முஜாஹிதீன்ஸ் யாருன்னா இஸ்லாமத்துக்காக போராடுவாங்கல்ல, அவங்க பேர் தான் முஜாஹிதீன்ஸ். அவங்கள நினைக்கும். இந்திய ராணுவத்தோட மைண்ட் வந்து பாகிஸ்தான் ராணுவமே போகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கே தெரியும், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், கார்கில்லாம் ஒரு பனிப்பிரதேசம். அங்க கோடை காலமே குளுமையாவா இருக்கும். விண்டர்ல கேட்கவா வேணும், -40 டிகிரி வரைக்கும் அங்க வெப்பநிலை போகும். சோ அந்த மாதிரி காலங்கள்ல, பருவங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு நாட்டு ராணுவமே அந்த கூடாரங்களை காலி பண்ணிட்டு பின்வாங்கிடுவாங்க வின்டர் சீசன்ல. எப்போ ஒரு பக்கம் வெப்பநிலை சீராச்சு, ஓகே வாழ முடியும் அப்படிங்கிற தகுதியில அங்க போயிடுவாங்க. இதுதான் வழக்கமா காலங்காலமா வருஷ வருஷமா பண்ற ஒரு இது. அது போக என்னன்னா, இப்பதான் பிப்ரவரி மாசம் தான் வந்து லாகூர் பிரகடனத்துல கையெழுத்து போட்டிருப்பாங்க ரெண்டு நாட்டு பிரதமர்களும். லாகூர் டிக்ளரேஷன் என்ன சொல்லுது? சிம்பிளா சொல்லணும்னா லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் தான் லாகூர் டிக்ளரேஷன் கான்செப்ட். ஸோ இந்திய ராணுவத்துக்கு அது பாகிஸ்தான் ராணுவம்னு தோணவே தோணாது. அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதனால காஷ்மீர் தீவிரவாதிகள் தான் போல கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஒரு 5 நாள் 4 நாள் வச்சு வெளியேற்றிடலாம் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அப்புறம் நினைச்சிட்டு 5 வீரர்கள் அனுப்புவாங்க. சௌரப் காலியா தலைமையில 5 பேர் அனுப்புவாங்க. பாத்துட்டு வாங்க, யாருன்னு பாத்துட்டு வாங்க அனுப்புவாங்க. இந்த 5 பேரை வந்து பாகிஸ்தான் ராணுவம் கைது பண்ணி இது பண்ணி கொண்டுருவாங்க. திருப்பி இந்திய ராணுவம் வந்து ஒரு விமானத்தை அனுப்பும். கேன்பரா 5757ன்னு ஒரு விமானத்தை அனுப்புவாங்க. அதை ஓட்டிட்டு போறது வந்து தமிழ்நாட்டோட ஒரு ஜெனரல் அழகராஜ பெருமாள். ஓட்டிட்டு போய் பார்க்கும்போதுதான் தெரியும் அது பாகிஸ்தான் ராணுவம்னு. சுமார் 130 கிலோமீட்டர் ஸ்கொயர்ல இருந்து 200 கிலோமீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் ஆக்கிரமிச்சிருப்பாங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் எடுக. அப்பதான் அவருக்கு அந்த நிலைமையோட தீவிரமே புரியும். அந்த விமானத்தையும் விடாம பாகிஸ்தானும் சுட்டு சேதப்படுத்திடுவாங்க. இருந்தும் ஆராய்ச்சி பெருமாள் வந்து தரையிறங்காம அந்த உடஞ்சு போன பிளேனி ஒரு என்ஜின் மட்டும் தான் இருக்கும். அதுவும் போலான என்ஜின். அதை 45 நிமிஷம் கஷ்டப்பட்டு ஓட்டி ஸ்ரீநகர்ல வந்து தரையிறங்கி இந்த விஷயத்த வந்து இந்தியாவுக்கு சொல்லுவாங்க. ஆஹ் பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்ட நிறைய இது இருந்துச்சு, நிறைய ஆயுதங்கள் இருந்துச்சு. கையெறி குண்டுகளா இருக்கட்டும், இல்ல பீரங்கிகள், அது போக நிறைய மிதிவெடிகள் வச்சிருந்தாங்க. மிதிவெடிகள்னா கண்ணி வெடிகள் வச்சிருந்தாங்க. ஒரு இந்திய அறிக்கையில சுமார் 8000 மிதிவெடிகளை வந்து அகற்றினதா ஒரு அறிக்கை சொல்லுது. அது போக கண்காணிப்பு, நம்ம இந்திய ராணுவம் வருதா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக ஆளில்லா விமானங்களும், அப்ப அமெரிக்கா கொடுத்த ரேடாரை யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இந்திய ராணுவத்துக்கு நிறைய ஆயுதங்கள் இருந்துச்சு. அதாவது AK-47, அப்புறம் பீரங்கி, நிறைய துப்பாக்கி மிஷின் கன்ஸ் தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த போரோட ஸ்டார் வெப்பன், அதாவது முக்கியமான ஆயுதம் யாருன்னு கேட்டீங்கன்னா போஃபர்ஸ் பீரங்கி அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, இதெல்லாம் ஓகே. யாருக்கு வந்து சேதம் அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது இந்தியாவுக்கு தான் சேதம் அதிகம். ஏன்னா கார்கில்ல நம்மளோட இந்தியாவோட ஆயுத கிடங்கு இருக்கு. அதை குண்டு போட்டு பாகிஸ்தான் சேதப்படுத்திடுறாங்க. முக்கியமா
NH1A அப்படிங்கிற ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோடு வந்து ஸ்ரீநகரையும் லேங்கிற பகுதியும் இணைக்கிற ஒரு ரோடு. அதை சேதப்படுத்திடுறாங்க. அது சேதப்படுத்தி என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரோடு மூலமா தான் சியச்சன் கிளேசியர் அந்த மாதிரி பகுதிகளுக்கு நம்மளால ராணுவமாகட்டும், சாப்பாடாகட்டும் அனுப்ப முடியும். இப்ப அந்த ரோட பிளாக் பண்ணிட்டாங்கன்னா, அந்த தள்ளி போக முடியாது. சோ ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். பாகிஸ்தான் ராணுவம் நம்மள. இதான் சேதமா இருந்துச்சு. சரி இதுக்கு மேல விட்டா ஆகாது அப்படின்ட்டு இந்திய ராணுவம் என்ன பண்றாங்க? தரைப்படை அனுப்புறாங்க. தரைப்படை இப்ப சண்டை போட்டுவாங்க அனுப்புறாங்க. நமக்கு என்ன ஒரு டிராபேக்னா பாகிஸ்தான் ராணுவம் வந்து நிறைய பீக்ஸ், அதாவது மலை உச்சிகளை கைப்பற்றிட்டாங்க. டோலோடிங் ஆகட்டும், டைகர் ஹில்ஸ் ஆகட்டும், அப்புறம் கார்கில், அப்புறம் நிறைய உச்சிகளை கைப்பற்றதுனால கீழ இருந்து சண்டை போடுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அவங்க மேல தாக்குறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. நம்ம கீழ இருந்து சண்டை போடுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அது போக அந்த நிலப்பரப்பு வந்து கரடுமுரடான நிலப்பரப்பு. சோ ஈஸியா வந்து சண்டை போட முடியல. அதனால தரைப்படை வந்து அவ்வளவு எஃபெக்டிவாகவும் எஃபிஷியன்டாவும் சண்டை போட முடியல. சரி தரைப்படைக்கு உதவுற விதமா வான்நோக்கமா போர் புரியலாம் அப்படின்ட்டு ஆபரேஷன் சஃபேத் சாகர் வந்து துவங்குறாங்க இந்திய ராணுவம். இதுதான் உலகத்திலேயே மிக உயரத்தில் நடந்த போர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆபரேஷன் சஃபேத் சாகர் மூலமா மே 26ஆம் தேதி வந்து 2 விமானம் பறக்குது. MiG-27, MiG-21. MiG-27 வந்து அது எதர் கோளாறால அதே சேதம் அடைஞ்சிருது. உள்ள இருந்த ஜெனரல் ரஷிகேதா வந்து பேராசூட் மூலமா தரையிறங்கிறாரு. ஆனா அவரை வந்து போர்க்கையிலே கைது வச்சிடுறாங்க பாகிஸ்தான் ராணுவம். MiG-21 சுட்டு சேதப்படுத்திடுறாங்க. சரின்ட்டு அடுத்த நாளே மே 27 வந்து MI-17 அப்படிங்கிற இன்னொரு விமானத்தை அனுப்புறாங்க. அதையும் சுட்டு சேதப்படுத்திடுறாங்க. உள்ள இருந்த 4 பேரையும் கொண்டுடுறாங்க. சோ இப்படி இழப்புகள் இருந்திருக்கு நம்மளுக்கு இந்தியாவுக்கு. இங்க கேட்கலாம், இவ்வளவு இழப்பு இருந்திருக்கு, பாகிஸ்தான் ராணுவம் வந்து எல்லையை கடந்து நம்ம இதை வந்து இதை பண்றாங்க, நம்ம ராணுவம் ஏன் எல்லையை கடந்து போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட் தான். அவங்க போயிருந்தா பாகிஸ்தான் வழியை மறைச்சு ஈஸியா ஜெயிச்சிருக்கான். ஆனா எல்ஓசி அங்க கரெக்ட் நம்ம இந்திய ராணுவம் கடக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தந்திரம் இருக்கு. என்ன தந்திரம்னா, இப்போ சமீபத்தில் நிறைய போர் நடந்துச்சு. காசா போரா இருக்கட்டும், இஸ்ரேல் போரா இருக்கட்டும், நிறைய நடந்துச்சு. இந்த மாதிரி போர்கள் எல்லாம் யார் சரி யார் தப்புன்னு சொல்றதுக்கு ஆனா முடியாது. ஏன்னா 2 பேருமே தப்பு பண்ணிருப்பாங்க. ஒண்ணு குண்டு போட்டிருக்கும், திருப்பி வந்திருக்கும், தப்பு நடந்திருக்கும். சோ ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்கும்போது யார் சரி யார் தப்புன்னு சொல்ல முடியாது. தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்னா இங்க சொல்றது சர்வதேச நாடுகள், இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் வந்து ஆதரவு கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த போர்ல பாருங்களேன், பாகிஸ்தான் அத்துமீறி போட்ட ஒப்பந்தத்தை உடைச்சுக்கிட்டு இந்தியா ஆக்கிரமிச்சிருக்கு. இந்திய ராணுவம் அதோட எல்லையை காக்குறதுக்கு டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கே தவிர மத்தவங்களும் அவங்க அத்துமீறி ரூலை பிரேக் பண்ணல. சோ சர்வதேச நாடுகளுக்கு ஈஸியா இருந்துச்சு யார் சப்போர்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணும்போது. சரிப்பா சப்போர்ட் பண்றதுக்கும் போருக்கான சம்மதம் கேட்டீங்கன்னா சப்போர்ட் நிறைய இருக்கிறதுனால பாகிஸ்தான் அழுத்தம் நிறைய இருந்துச்சு. அந்த அழுத்தத்தினால இந்த போர் முடியறதுக்கு சீக்கிரம் முடிகிற மாதிரி இருந்துச்சு. என்னென்ன அழுத்தம்னு கேட்டீங்கன்னா, கோலோன் ஜியேட் உச்சி மாநாட்டுல மற்ற நாடுகள் எல்லாமே பாகிஸ்தானோட படையை பின்வாங்க சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அது போக முக்கியமானது என்னன்னா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதாவது சர்வதேச நாணய நிதியம் வந்து பாகிஸ்தான் இருக்கிற இஸ்லாமாபாத்துக்கு கொடுக்க வேண்டிய கடன் தொகையை நிறுத்தி வச்சிருவேன் அல்லது ஒத்தி வச்சிருவேன் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. இதை விட பெரிய பயம் பாகிஸ்தானுக்கு என்னன்னா, தள்ளி வச்சிருவாங்களோ மத்த நாட்டுல இருந்து. ஒரு டேர்மே இருக்கு, அந்த வார்த்தையே இருக்கு தமிழ்ல, சர்வதேச தனிமைப்படுத்துதல், ஐசோலேஷன் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கு. இதெல்லாம்னாலதான் பாகிஸ்தான் வந்து சீக்கிரம் போர் நிறுத்தினாங்க. சரிப்பா இப்போ ஒருவேளை நாமளும் எல்ஓசி கடந்து போயிருந்தா என்ன ஆகிருக்கும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா 2 நாடுமே அணுக்க ஆயுத உற்பத்தி நிறைந்த நாடு. சோ இந்த போர் நீடிக்க கண்டிப்பா சர்வதேச நாடுகளோட ஆதரவு கிடைச்சிருக்காது. போர் நின்றுருக்காது, நீடிச்சு போயிட்டே இருந்திருக்கும். அப்ப ஆப்வியஸா எண்ணில பார்க்கும்போது இந்த போர் அணுக்கற போரா உருமாறி இருக்கும். கரெக்டுங்களா? அது போக போர் வந்து கார்கிலோட நிக்காம பஞ்சாப் அந்த மாதிரி மத்த வட மாநில இதுக்கும் பரவி இருக்கும். 2 நாடுகளுமே வளர்ந்த நாடுகள் தான், வல்லரசு நாடுகள் கிடையாது. ஒரு போர்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது பொருளாதாரம் செமையாடி வாங்கியிருக்கோம். அப்ப திருப்பி நம்ம 10-20 வருஷம் பின்னாடி போக வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் எல்ஓசி என்ன இருக்கு. சரிப்பா இதெல்லாம் பண்ணி வச்சு விடு. இப்ப இந்தியாவுக்கு என்ன ஆச்சு? இதை ஜெயிச்சா, இந்த கை ஓங்குச்சா, என்ன யுக்திகள் வந்து பயன்படுத்தினாங்க, வியூகம் போட்டாங்களா, இல்ல இப்படியே விட்டுட்டாங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை சொல்றதுக்கு அறிவு வராது.